என்னைக்கு காங்கிரஸ் கட்சியோடைய கூட்டணி பங்கீடை முடிச்சாரோ அன்னைக்கு சிஎம் கூட்டணியோட வாசக்கதவை பூட்டி சாவி தூக்கிருந்தார். யாருக்கும் எந்த வாய்ப்பும்லாம் பண்ணல. கமலுக்கு கொடுக்காம போன சீட் தானே இவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. வேற என்ன தேமுதிக 10 சீட் எங்கேருந்து வரும்? இவருக்கு 3 சீட்டு கூட எங்கேருந்து வரும்? மற்ற புதுசாக சேர்ந்த கட்சிகள்லாம் எங்கேருந்து வரும்? கமலுக்கு கொடுக்காம விட்டு அந்த 2 சீட் கணக்கு தானே. வேற என்ன செய்வாங்க? அவருக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு? கமலுக்கு என்ன வாய்ப்பு இருந்துச்சு? கோச்சிட்டு ஏடிஎம்கே போனால் பரவாயில்லையா? கோச்சிட்டு விஜய் கூட போனால் பரவாயில்லையா? அப்போ அவருக்கு நான் சொன்னாங்க, எல்லா கட்சிகளுமே என்னைக்கு காங்கிரஸ் கட்சியோடைய கூட்டணி பங்கீடை முடிச்சாரோ அன்னைக்கு சிஎம் கூட்டணியோட வாசக்கதவை பூட்டி சாவி தூக்கிருந்தார். யாருக்கும் எந்த வாய்ப்பும்லாம் பண்ணல. அவ்வளோதான். அப்போ விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை வைக்கலாம். அது நடக்க போகிறதில்ல, அது முடிஞ்சு வச்சு கத்தம் நன்றிலாம் சொல்லியாச்சுன்னா அதுக்கப்புறம் புறம் திரும்பி முதல்ல நீங்கள் ஆரம்பிக்க முடியும். ஜி.கே. வாசன் அவர்கள் ஒரு தேசிய சிந்தனை கொண்டவர். அவருக்கு தெரியும் தாமரை சின்னத்தை விட இரட்டலை சின்னம் பாப்புலர் ஆனதுன்னு. ஸோ இரட்டலை சின்னத்தில் போட்டி போடுறதுக்கு அவங்க கட்சியிலே பலர் தயாராக இருந்தாங்க. 5 சீட்டு வாங்க போகிறவங்களே பலர் தயாராக இருந்தது இரட்டலை சின்னத்தில் போடலாம். ஆனால் அவர் தேசியம்தான் மூப்பனார் நமக்கு சொல்லி கொடுத்தது. அப்போ நமக்கு காங்கிரஸ் இல்லை அப்படின்னா பிஜேபிங்கிற கணக்கில் நிற்கிறமே தவிர மாநில பார்வையில் சுருங்கக்கூடாது அப்படின்னா அவங்க வலிமையான பாரதம், பலமான தமிழகம், வலிமையான பாரதம் தான் அவங்களுடைய கணக்கே. ஸோ அவங்க இந்த பக்கம் தமிழகம்னு சொல்லும் போதே இந்த பக்கம் பாரதத்தையும் சேர்த்து வச்சுருவாங்க. அவங்க அப்படி தான் அவங்க கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து, தமாக மூப்பனார்கள் ஆரம்பித்த நாள்லேருந்து. அதனால் அவர் தாமரை சின்னத்தில் போட்டியில் எனக்கு எந்த வியப்பும் இல்லை. அது நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா அவர் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு தலைவருங்கிற பார்க்குறோம். ரெண்டாவது காங்கிரஸை விட ஒன்று கம்மி தானே அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நான் பார்க்கல. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு காங்கிரஸ் வளர்ந்த கட்சி, தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. பிஜேபி பிறகு உருவான கட்சி, வளர்ந்து கொண்டிருக்க கட்சி. அவங்க 80களுடைய இறுதியில் தான் உருவாராங்க அந்த கட்சியை. சரிங்களா? இவங்க 67 வரைக்கும் ஆண்டுட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டை. அவள் இதையும் ஒப்பிட்டு பார்த்தியா, என்னோட உனக்கு கம்மி பார்த்தியா, உன்னோட கம்மி பார்த்தியான்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஓகே வச்சு 60 கேட்டாங்க 40 கேட்டாங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால இபிஎஸ் அவர்கள் 60-40 யார் கேட்டாங்க? இல்லை ஒரு பேச்சு பிஜேபி கேட்டாங்க அப்படிங்கும்போது காங்கிரஸ் நாங்கள் 41 கேட்கிறோன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். நாங்கள் கடந்த முறை நாங்கள் வாங்கியிருந்தோம்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு தடவை பிஜேபியோட ஒரு தலைவர் சொன்னாங்கன்னு சொல்லு. ஒரு இரட்டை இலக்கத்தில் கேட்போம் விடுதலை சிறுத்தைகள் சொல்லிச்சு, இரட்டை இலக்கத்தில் கேட்போம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லிச்சு. யாராவது ஒரு தலைவர் பாமகவில், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லுங்கள். சண்டை போட்டது பூரா ஒருத்தர். ஆனால் அவங்களும் தானே அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஆசைக்கு சேர்த்துக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை. அங்கே என்ன சண்டை வந்துச்சு ஒரு தடவை வந்துச்சுன்னு சொல்லுங்க. Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Chennai Samrita Aviation, Hotel Management, Nursing. ஈஸியா படிங்க சேலரியோட. GT Holidays, South India's #1 travel brand. Powered by Hardapay, powered by Workabi, a unified platform for accounts, finance and HR. Air Fiber Wi-Fi, all-in-one plans, Wi-Fi plus OTT plus IPTV. Pay 6 and get 6 months free. Naturals, world's fastest growing salon chain. Social Legal, AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Karthipuram, 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Dr. Srivarma Wellness, அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகமெங்கும். Arabian Garden Seafood Restaurant, ever fresh, ever delicious seafood dishes இப்போது தமிழகமெங்கும்.